ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு எரிஷேரின்ற ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன். அது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்து இந்த பரங்கிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது சேர்த்து வேக வைக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த பரங்கிக்காவை போட்டுக்கலாம். மஞ்சள் பூசணி அதை போட்டுக்கலாம். மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியது தான். இது கொதிக்கட்டும், நல்லா வெந்து வரணும். அந்த பக்கம் தட்டைப்பயிரும் வேகணும். அதுக்குள்ளே நம்ம தட்டைப்பயிறு ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னும் 4 விசில் வரணும். அப்போ தான் நல்லா வேகும். ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் ஒரு காஃபி போட்டாச்சு, குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. மசாலா அரைச்சிடலாம். தேங்காய், ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும். பச்சை மிளகாய் ஒரு 3. ஏன்னா ஏற்கனவே மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். அதனால் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும். கொரப்பாக அரைச்சி அந்த பூசணிக்காவில் சேர்க்கணும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு பூசணிக்காவில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு இருக்கும் போதே சேர்த்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக பச்சை வாசனை போகட்டும். இது கேரளா டிஷ்ஷுங்க, சூப்பராக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த எரிஷேரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மஞ்சள் பூசணி ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்லா பெரிய பீஸாக தான் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு பீஸ் இருந்தாவே போதும். ஒரு பத்தன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. இது விசில் போயிடுச்சு. இப்போ எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சிடணும். இதை வேக வச்சு அப்படியே தண்ணியோடு அதில் சேர்க்கணும். நல்லா இந்த அளவுக்கு வேகட்டும். இன்னும் கொஞ்சம் குழஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம அதில் போட்டு கொதிக்க வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிரும். இப்போ இது ரெடியாக இருக்குங்களா, இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இதுக்கு அடுத்து தாளிப்பு மட்டும்தான் போடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்காய் போட்டு இந்த மாதிரி நாட்டுப்பயிறு, நாட்டுக்காய் போட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இது யாரும் அவ்வளோவா சேர்த்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி நாட்டுப்பயிறு, நாட்டு காய்கறிகளுடன் அடிக்கடி சேர்த்துக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பூசணிக்காவை பொங்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற டைமில் யூஸ் பண்ணுறதில்ல நிறையா பேர். சில பேர் அடிக்கடி செய்கிறதா இருக்கலாம், தெரியல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக கொதித்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதித்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றினதுக்கப்புறம் தாளிப்பு போட வேண்டியது தான். நல்லா தண்ணி கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கம்மியாகலாம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்குள்ளே அது தண்ணி கொஞ்சம் கம்மியாகும். இது தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய், கடுகு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், 1 ஸ்பூன் தேங்காய். இது எல்லாமே தேங்காய் ப்ரௌன் கலரில் நல்லா இந்த அளவுக்கு பார்த்திங்களா கம்மியாயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அந்த தேங்காய். அந்த அளவுக்கு தாளித்து கொட்டினா தான் இதோடைய டேஸ்ட்டு நல்லா முழுமையாக கிடைக்கும். அதனால் ஒரு பேன் எடுத்து ஒரு சின்ன தாளிப்பு கடாயை வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மறக்காமல் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் அந்த நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க கூட செய்யுங்க, தேங்காய் எண்ணெய் வாசனை சுத்தமாக இருக்காது. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. தொண்டை நல்லா வச்சுக்கிட்டு பேசினாலும் கடைசி நேரத்தில் பாருங்கள் முடிய போது பரவாயில்ல நடிச்சிட்ருக்கு. தொண்டை கரகரப்பு வந்துடுச்சு. சரி இருக்கட்டும். காஞ்ச மிளகாய் 2 போட்டு
அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் அந்த ஒரு ஸ்பூன் தான் போடணும், ரொம்ப போட வேணாம். இது அப்படியே ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா கைவிடாமல் கலரி விட்டுகிட்டே இருங்க. இப்போ கடைசியாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இதுதான் இதோடைய சீக்ரெட் மசாலா மாதிரிக்க சீக்ரெட் தாளிப்பு. இந்த தாளிப்பு போட்டால் தான் அது சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.